வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் ஸ்டாண்ட் சேனல். சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் இன் மந்த் ஆஃப் லஞ்சஸ் சீரீஸ்ல நம்ம ஐடி ஆர்கிடெக்ட் ரோல் பத்தின டீப் டைவ் தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஐடி ஆர்கிடெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் லெவல்ஸ் இருக்குன்றத ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஐடி ஆர்கிடெக்டை 4 மேஜர் கேட்டகரிஸா நம்ம வந்து பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிசினஸ் ஃபோக்கஸ்டா, வெண்டார் ஃபோக்கஸ்ட், டெவலப்பர் ஃபோக்கஸ்ட் அண்ட் டெலிவரி ஃபோக்கஸ்டா வந்து ஸ்பிளிட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதுலேயே வந்து மல்டிபிள் சப் கேட்டகரிஸ் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்ட் ரோல்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம போன செஷன்ல பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிசினஸ் ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோல் இந்த பார்ட் 1 செஷன்ல பிசினஸ் ஆர்கிடெக்ட் வந்து என்ன ரோல் பிளே பண்ணுவாங்க, ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியா என்னவா இருக்கும், கீப் காம்பிடன்சிஸ் என்னென்ன இருக்கு, ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் இருக்கு, தென் என்ன மாதிரியான கேரியர் பாத் வழியா அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வரலாம், என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் ரோல்ல வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு அப்படின்றது நம்ம இந்த செஷன்ல டீடைல்டா தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசினஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் எ கிளாசிபிகேஷன் அண்டர் ஐடி ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய 4 மேஜர் குரூப்பிங்ல ஃபர்ஸ்ட் மேஜர் குரூப்பிங் அது. ஸோ இதுல கிளியரா ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இட் வில் பி மோர் ஆன் த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, டெக்னாலஜி இதுல வந்து மாடரேட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோக்கஸ் வந்து இட் வில் பி மோர் ஆன் த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி and then moderate வந்து it will be also there on the technology as well, technological or technology related moderate aspectல வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் மேஜர் ஃபோக்கஸ் வந்து இட் வில் பி ஆன் த டெக்னாலஜி சைட், சாரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி சைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய கீ காம்பிடன்சிஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அவங்களுடைய இன்டெகிரேஷன் அவங்க வந்து தே வில் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இதில் கீ காம்பிடன்சிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் வைட் வியூ வந்து அவங்க கிட்ட இருக்கும். ஸோ தே வில் லுக் இன் டு பிஸ்னஸ் ப்ராசஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ என்டர்பிரைஸ் வைட் வியூ, business capabilities and processes, policies எல்லாமே அவங்க வந்து பார்ப்பாங்க. தென் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மெயின் காம்பிடன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் கோல்ஸ் வந்து அப்ஜெக்டிவ்ஸை வந்து அலைன் பண்ணுறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், சர்வீசஸ் அண்ட் ரிசோர்ஸஸை வந்து எப்படி அலைன் பண்ணுறாங்கன்னு இருக்கும். ஸோ அலைனிங் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் வித் ப்ராடக்ட், சர்வீசஸ் அண்ட் மற்ற ரிசோர்ஸஸ்லாம் எப்படி அலைன் பண்ணுறாங்க அப்படின்றது. தென் தே வில் ஹேவ் த எபிலிட்டி டு அப்ளை ஆர்கிடெக்சரல் பிரின்சிபல்ஸ் டு பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ அவங்க கற்றுக்கிட்ட ஆர்கிடெக்சரல் பிரின்சிபல்ஸ்லாம் எப்படி நம்ம பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸில் அப்ளை பண்ணுறது. தென் வந்து தே ஆர் ஆல்சோ focusing more on enabling technologies and governance in support of capabilities. ஸோ இது வந்து நமக்கு அவங்களுடைய கீ கோர் காம்பிடன்சிஸாக பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து காம்பிடன்சிஸில் இருக்கு. நம்ம வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆர்கிடெக்டாக ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான லேர்னிங் கர்வ் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன மாதிரியான டே டு டே கேஸ் ஸ்டடிஸ் அவங்களுடைய விஷயங்கள்ல இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பிரைமரி ரோல் வந்து அவங்களுடைய ரோல் வந்து டெஃபினட்டா இட் இஸ் அ டைவர்ஸ் ரோல், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹோலிஸ்டிக் ஒரு பெரிய லெவல் ஆஃப் ரோல் அது. பட் அதுல வந்து அவங்களுடைய மெயின் இன்டென்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் டு அலைன் த ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டாக்டிக்கல் டிமாண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க வித் ஐடி அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் விஷயமா இருக்கும்.
ஓகே. ஸோ இந்த ரோல்ல வந்து டைவர்ஸ் ரோல் தான். பட் ஆனா வந்து பிரைமரி ஆஸ்பெக்ட், பிரைமரி ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸும், டாக்டிக்கல் டிமாண்ட் வித்தின் ஐடியை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அந்த டிமாண்ட. எப்படி அந்த ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ராட்டஜிக் விஷனை வந்து ஆப்ரேஷனலா எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்றது தான் மெயின் திங். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப் ஒரு 8 ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட்ன்றது நம்பர் 1 வரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட்ன்றது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் கூட வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும், கொலாபரேட் பண்ணணும். இதை டிஃபைன் பண்றதுக்கு வந்து அவங்களுடைய பையின் வேணும் கண்டிப்பா. ஸோ ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை வந்து நம்ம அதை ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய சீனியர் மேனேஜ்மெண்ட் கூட நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் விஷயம். ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட்ன்றது இட் ஹேஸ் டு பி a very collaborative thing. Then business process analysis. ஸோ இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பிஸ்னஸ் ப்ராசஸ் அனாலிசிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் மாடலிங்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. நான் அது வந்து டூலிங் செக்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பிஸ்னஸ் ப்ராசஸ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கரண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கு, ஸோ அதுல வந்து என்ன மாதிரியான இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கு, என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவார் அவர். ஓகே, ஸோ இன்எஃபிஷியன்சிஸ், identify any room for improvements, optimization. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீனாக இருக்கும். ஓகே, ஸோ பிஸ்னஸ் டூலிங்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மாடலிங் ஆர் பிஸ்னஸ் மாடலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குமே வந்து டூல் செட்ஸ் இருக்கு. எப்படி அந்த டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டீடைல்டா பிசினஸ் மாடல் கிரியேட் பண்றது, பிசினஸ் ஆர்கிடெக்சர் எப்படி கிரியேட் பண்றது, ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம், ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் எடுத்துக்கிட்டு நம்ம பிசினஸ் மாடல் அண்ட் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்றது தான் பிசினஸ் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம அந்த டூல் வச்சு நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து அஃப்கோர்ஸ் வந்து நாட் ஓன்லி இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஈவன் வந்து வெண்டார்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி பிஸ்னஸ் டு கன்சியூமர் கூட நிறைய கொலாபரேஷன் அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து he will work very closely with all the stakeholders across different region, different department, different line of business. ஸோ என்னென்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் கஸ்டமர்கிட்ட நம்ம இன்டர்னல் டீம் கிட்ட இருக்கு, ஸோ அது அவங்களுடைய அந்த இன்சைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவர் வெளியில இருக்கிற வெண்டார் கூட இல்லை பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட்டை வந்து என்ஷூர் பண்ணணும், அவர் வந்து கொண்டு போயிட்டு சேர்க்கணும். ஸோ ஸ்டேக் ஹோல்டர் கொலாபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நாட் ஓன்லி அட் த சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக அலைன் பண்ணுறதுக்கு சீனியர் மேனேஜ்மெண்ட் கூட டிஸ்கஷன் இருக்கும். வேறஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ள என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான தேவைகள் இருக்குன்ற இன்சைட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் யூனிட், அந்த லைன் ஆஃப் பிஸ்னஸ் கூட போய் பேசும்போது தான் அவருக்கு வந்து அது தெரிய வரும். ஸோ அவர் வந்து தே வில் ஹேவ் எ வெரி ரெகுலர் கான்வர்சேஷன் எவ்ரி வீக் ஆர் எவ்ரி பை வீக்லி வந்து ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் கூட வந்து டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, எங்கெங்க சேலஞ்சஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தென் வந்து கேப்பபிலிட்டியை வந்து டெவலப் பண்ணணும். எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இது வந்து மெச்சூர்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து இஃப் தே ஹேவ் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இஃப் தே ஆர் இன் டு திஸ் ரோல், கண்டிப்பா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிசினஸ் கேப்பபிலிட்டி மாடல்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் பிசினஸ் ஆர்கிடெக்ட். அதுல நிறைய டிஃப்ரெண்ட் வேல்யூ ஸ்ட்ரீம்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் எக்ஸிகியூஷனுக்கும் கண்டிப்பா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் ஒரு மினிமல் ஆர் ஒரு ஸ்மால் கேப் இருக்கலாம், இல்ல ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஒரு பெரிய கேப்பே இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் எக்ஸிகியூஷனுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை வந்து எப்படி வந்து ஒரு வேல்யூ ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த கேப்பபிலிட்டியை வந்து நல்லபடியா கொண்டு போறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அஃப்கோர்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு சில கவர்னன்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், கம்ப்ளைன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அவர் அச்சீவ் பண்றாங்களா, என்ஷூர் பண்றாங்களா, அந்த கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து என்ஷூர் பண்றது, மெயின்டைன் பண்றது பிசினஸ் ஆர்கிடெக்சர்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஈவன் சில ஐடிஎஸ்எம் ரிலேட்டடா எஸ்பெஷலி வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து எப்படி அந்த சேஞ்ச் ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க, எப்படி வந்து டிரான்சிஷன்லாம் பண்றாங்க, டிஎன்டி எல்லாம் பண்றாங்க. ஸோ அதை வந்து அந்த ஓவரால் கவர்னன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆர்கிடெக்சருக்குள்ள வரும். ஸோ ஹி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். தென் என்ன மாதிரியான பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான இன்டர் ஆப்பரபிலிட்டி வந்து கொண்டு வராங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி இன்டெகிரேஷன்ஸ் வந்து பண்றாங்க, ஸோ அதை வந்து கண்டிப்பா ஓவர்சி பண்ணுவாரு. ஸோ ஐடி எனேபிள்மெண்ட் ப்ராசஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைண்டா இருக்கா, அது வந்து பிசினஸ் நீட் கூட அலைன்டா இருக்கான்றதை வந்து அவர் வேலிடேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அவருடைய கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ்க்கும் அலைன்டா இருக்கான்றதை பார்ப்பாரு. பிசினஸ் நீட்ஸ்க்கு வந்து
சரியான இன்டெகிரேஷன் அண்ட் ஸ்டெப்ஸ் தான் எடுக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கறது. அந்த எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ் ஆப்பரேஷன்ஸ் வந்து அவருடைய ஒன் ஆஃப் த கோல்குள்ள வரும். எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ஆப்பரேஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் அ செகண்ட். ஜஸ்ட் மூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரீ ரெக்வசைட், இந்த ரோல் வந்து ரொம்ப சீனியரான ரோல். அது ஆக்சுவலாக சீனியர் பொசிஷன். அது நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் வேணும். அண்ட் தென் what you call ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரைமரியா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருக்கும். அண்ட் தென் இன்டர்பர்சனல் அந்த டாக்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கம்யூனிகேஷன் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து எந்த டைம்ல என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் அவங்களுடைய கொலாபரேஷன் இது அவங்க எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எல்லா ரோலுக்குமே ஆர்கிடெக்ட்னாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த டைம்ல வந்து மேபி தே மைட் நாட் இம்ப்ளிமெண்ட் திங்ஸ், தே மைட் நாட் ரைட் அ கோட், தே மைட் நாட் கோ அண்ட் டூ சம் பைப்லைன் கிரியேஷன், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா தே கேன் டூ தேர் ரோல் இன் அ மச் பெட்டர் வே. ஸோ இதுல மெயினா வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் ப்ராசஸ் மாடலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணணும். ஸோ இதுக்கு ரெலவெண்டா நிறைய டூல்ஸ் இருக்கு, சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற கொஞ்ச நேரத்துல. ஸோ பிசினஸ் ப்ராசஸ் மாடலிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் அவங்களுக்கு. ஆல்ரெடி அவர் வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் அந்த ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டில் இருந்தாரு, இல்ல என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் டிசைன்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா தென் இட் இஸ் வெல் அண்ட் குட். அதுல இருக்கக்கூடிய டூல்ஸ் அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னா இட் வில் பி a வெரி குட் வெயிட்டேஜ். தென் வந்து ஆர்கனைசேஷனுடைய growth எப்படி இருக்கு, ஆர்கனைசேஷனுடைய கரண்ட் கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி ஃபாலோ பண்றாங்க, என்ன மாதிரியான ஃபியூச்சர் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து அவங்களுடைய கேட்டகரியில வரும். ஸோ வி ஹாவ் டு really look into that. Then இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஆர்பி அண்ட் இந்த what you call இதுல வந்து இப்போ ஸ்கில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல வந்து ஒரு நிறைய மாடலிங் டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாடலிங் டூல்ஸ்லாம் தெரிஞ்சதுனாலே பிசினஸ் ஆர்கிடெக்ட் ரோலுக்கு வந்து இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அண்ட் வந்து அஃப்கோர்ஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அவங்க வந்து கண்டிப்பா ஒரு லீடர்ஷிப் ரோல் பிளே பண்ணிட்டு தான் வருவாங்க இந்த பர்டிகுலர் சீனியர் ரோலுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த கெரியர் பாத்தில் வந்து இட் வில் பி பார்ட் ஆஃப் இட். ஸோ அட் வெரி ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் இட் இஸ் அ வெரி சீனியர் பொசிஷன், அஃப்கோர்ஸ் நம்ம டேரெக்டாக அதில் போய் லேண்ட் ஆக முடியாது. நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்ஷனபிள் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம பாஸ்ட்ல பார்த்துருக்கணும், நிறைய காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நிறைய டிஎன்டிலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா தென் ஈவன் வந்து ஒரு ப்ரோக்ராம் மேனேஜரோ, ஒரு ப்ராடக்ட் ஓனரோ, ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டோ, ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டோ இந்த ரோலுக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன்ல கண்டினியூஸா ரொம்ப நாள் இருக்காரு, ஒரு 10-15 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ், ஆர்கிடெக்ட் ப்ராக்டிஸ்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த பிசினஸ் ஆர்கிடெக்ட் ரோலுக்கு வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கரியர் பாத்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நான் பார்க்கறது என்னன்னா சீனியரா பிசினஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க, சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் ஆர்கிடெக்ட் ரோல் வரதுக்கு டைரக்ட் ரோட் மேப் இருக்கு, டைரக்டா அவங்க அதில் வந்துருவாங்க. அவங்களுக்கான சர்டிஃபிகேஷன்ஸுமே நிறைய இருக்கு. ஸோ இதில் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் அனாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து டெடிகேட்டடாக ரோல் இல்லைனாலும் அவங்க வந்து பிஸ்னஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னா அவங்க கூட ஒரு பிஸ்னஸ் ஆர்கிடெக்டா ஆகலாம். தென் வந்து ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பெரிய பெரிய டிரான்சிஷன்ஸ், பெரிய பெரிய டிஎன்டி ஒர்க் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஓவர்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அந்த பிஸ்னஸ் ஐடியாஸ், அந்த பிஸ்னஸ் ஸ்கில்ஸ்லாம் வந்துடும். ஸோ தே கேன் ஆல்சோ பிகம் அ பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட். அண்ட் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய கன்சல்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படிலாம் வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கைடன்ஸ் பண்றவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இட் வில் பி அ மச் ஈஸியர் ஆப்ஷன் அஸ் அ கேரியர் பாத். அவங்க வந்து தே கேன் கெட் இன் டு திஸ் பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் ரோல். தென் வாட் எல்ஸ், லைக் இன்கேஸ் வந்து அனலிஸ்டா இருக்காங்க அப்படின்னா அனலிஸ்ட்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அனலிஸ்ட் இருக்காங்க. அதுலேயே வந்து இப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸோ சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுலேயே வந்து பிஸ்னஸ் அனலிஸ்டா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாள் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ராசஸஸ் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஓவர்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இந்த ரோலுக்கு வரலாம். ஈவன் ஒரு சிஸ்டம்ஸ் அனலிஸ்டா இருக்காங்க அப்படின்னா தே கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் திஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அவங்களுடைய சீனியாரிட்டி, அவங்க எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு ஐடி அனலிஸ்டா இருக்காங்க, இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட் அனலிஸ்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஸோ தே கேன் ஆல்சோ கெட்
into this role in a next few years அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ராப்பரா அந்த பிசினஸ் பர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா ஃப்ரம் ப்ராடக்ட் அனலிஸ்ட் டு பிசினஸ் ஆர்கிடெக்டாகவும் மாறலாம். ஈவன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அனலிஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா தே கேன் ஆல்சோ கெட் இன் டு திஸ் ரோல் வெரி சோன். ஸோ இப்போ இந்த மாதிரி ரோல்ல இருக்கவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டா இருக்கிறவங்க, ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி அதை நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டா இருக்காங்க இல்லை சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா இருக்காங்க அப்படின்னா தே கேன் ஆல்சோ கெட் இன் டு திஸ் ரோல் வித் ஆல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் கற்றுக்கிட்டு அவங்க இதில் வரலாம். ஸோ ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் வரும். ஸோ இதில் என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது? இப்போ நிறைய ஐடி ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ், டெக்னாலஜி கிளவுட் எடுத்துக்கிறோம் இல்லை மற்ற ஏரியாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு தெரிய வரும். அது வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி மச் விசிபிளாக இருக்காது. பட் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஆர்கிடெக்டாக ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த ஆர்கிடெக்ட் ரோல் எல்லாத்துக்குமே வந்து TOGAF as a சர்டிஃபிகேஷன் வந்து அதில் நிறைய ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை பண்ணலாம். பட் அது வந்து மெயின்லி இட் இஸ் அ ரெக்கக்னைஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட்டுக்கு வந்து ரொம்ப அலைண்டாக அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் தென் ஸோ அதுக்கு மட்டுமான்னு கேட்டால், ஏன்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சரும் பிஸ்னஸ் ஆர்கிடெக்சரும் வந்து கிட்டத்தட்ட இட் வில் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% சிமிலர் ஸ்கில்ஸ், சிமிலர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கிறதால நீங்க TOGAF பண்ணிருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். ஓகே, அண்ட் இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனும் கிடைக்கும் TOGAF பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. பட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு ஆர் பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட்டுக்கு வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா CBAP இருக்கு. ஸோ CBAP அப்படின்றது வந்து சர்டிஃபைட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் அனாலிசிஸ் டூல் இருக்கு, அந்த பிஸ்னஸ் ஆர்கிடெக்சருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இதுல டீட்டெயிலாக நமக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்பாக் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. பிஸ்பாக்லேயே வந்து பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் கில்டுன்னு வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க தான் இந்த பிஸ்பாக் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் கில்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுல பிஸ்பாக் ஒன்று, தென் CBAன்னு ஒன்று இருக்கு. CBA வந்து சர்டிஃபைட் பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட்னே ரோல் இருக்கு. இதுவுமே வந்து பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் கில்டு, இதே சேம் ஆர்கனைசேஷன் தான் இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஹைலி ரிகார்டட் சர்டிஃபிகேஷன். கிளியர் கட்டா கோர் பிஸ்னஸ் ஆர்கிடெக்சரோட பிரின்சிபல்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் வந்து இட் இஸ் மச் மோர் ரெலவெண்ட். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை தாண்டி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. லைக் பேக்கோ இருக்கு, தென் பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ மற்றது நம்ம கத்துக்கலாம். பட் வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ ஃபார் TOGAF as well as பிஸ்னஸ் ஆர்கிடெக்டா நீங்க 100% அதுதான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா TOGAF, CBAP அண்ட் CBA இந்த சர்டிஃபைட் பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் இதெல்லாம் பண்ணலாம். இதை தாண்டி வந்து சர்டிஃபைட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் இருக்கு, சர்டிஃபைட் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் இருக்கு. அது வந்து மற்ற ரோலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் எல்லா ஆர்கிடெக்ட் ரோலுக்குமே வந்து நம்ம கரண்ட் ட்ரெண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கும். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கைட்லைன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ கண்டினியூஸ் லேர்னிங், கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வந்து எவ்வளோ பெரிய சீனியர் ரோல் போனாலும் உங்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் ப்ரீரெக்வசைட் பார்த்தோம். ஸோ அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான காம்பிடன்சிஸ் இருக்கும், என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் இருக்குது, என்ன மாதிரியான கேரியர் பாத் இருக்குன்றத இதில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆர்கிடெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப வைட் ரேஞ்சாக இருக்கும். போத் டாக்டிக்கல் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷன்ஸ்லாம் அவர் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவருடைய வியூ பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கனைசேஷனுடைய என்டர்பிரைஸ் வைட் வியூ அவருக்கு இருக்கும். நாட் ஒன்லி டெக்னிக்கல் சைட், ஈவன் பிஸ்னஸ் ப்ராசஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆஸ்பெக்ட்ஸில் கம்ப்ளீட்டாக வைட் ரேஞ்சாக அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இருப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் அனலிஸ்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவர் கேதர் பண்ணி கொலேட் பண்ணி ஸோ அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் வைட் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன மாதிரியான ஆக்ஷனபிள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத வந்து ஸோ அவர் வந்து டிசைட் பண்ணுவார். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரோலில், பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் ரோலில் நிறைய டிஃப்ரெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் டீடைல்டு ரெப்ரஸன்டேஷன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி வைப்பார். ஸோ அதில் ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் ஆர்கிடெக்டோடைய ரோல்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் அதுக்குள்ளே வரும்ன்றதை டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்கமிங் செஷனில். பட் ஒரு 2 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ், யூஸ் கேசஸ் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி மேப் அப்படின்றது வந்து அந்த
பர்டிகுலர் பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் தான் கிரியேட் பண்ணுவார். பட் அது வந்து பேக் எண்ட்லேருந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட், பிஸ்னஸ் கன்சல்டன்ட்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி மேப்ன்றது வந்து இட்ஸ் அ விஷுவலைசேஷன் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம், ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். ஸோ ஆர்கனைசேஷனில் என்னென்ன மாதிரியான வேரியஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே அவுட்லைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த விஷயங்கள்லாம், அந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து எப்படி வந்து இன்டர் ரிலேட் ஆகுது ஓவரால் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்படின்றத வந்து இதில் வந்து டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு சிம்பிளிஃபைடு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு காமர்ஸ் கம்பெனியில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் இருக்கும், ஆஃப்டர் சேல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரீ சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து பெய்டு அட்வர்டைசிங்காக இருக்கலாம், இல்லை கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இமெயில் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை எஸ்சிஓ, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அது ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும், குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் விஷயங்களை வந்து அவர் ஓவர்சீ பண்ணுவார். ஹி வில் ஆல்சோ ஹேவ் எ கம்ப்ளீட் வியூ ஆன் தீஸ் ஏரியாஸ், எஸ்பெஷலி லீகல் காம்ப்ளையன்ஸ், இது என்னென்ன மாதிரியான பர்ச்சேசிங் நடக்குது, எப்படி வந்து அவங்க ரூட் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஐடி ஸ்பெசிஃபிக்காக வந்து சைபர் செக்யூரிட்டி, டேட்டா மேனேஜ்மெண்ட், எப்படி பிளாட்ஃபார்மை மேனேஜ் பண்ணுறாங்க, ஸோ அதுவும் வந்து அவர் பார்ப்பாரு. தென் ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், லீகல் காம்ப்ளையன்ஸ், ஹெச்ஆர், ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் கேப்பபிலிட்டிஸை வந்து அவர் ஓவர்சீ பண்ணுவார். ஸோ அது எல்லாமே எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறது, டெசிஷன் மேக் பண்ணுறது எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்குள்ளே தான் வரும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கரண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் பிஸ்னஸை வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த எசென்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இன்எஃபிஷியன்சிஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டு, ஸோ அதை வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவார். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் அட் அ வெரி ஹை லெவல் கோர் இம்பார்ட்டன்ட் கேப்பபிலிட்டி மேப்ல என்னென்ன விஷயங்கள் அதில் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கனைசேஷனுடைய அசெட் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ் எப்படி போயிட்டு இருக்கு, என்டர்பிரைஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், ஸோ ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஆர்என்டி, சேல்ஸ், இது வந்து அட் அ வெரி ஹை லெவல் வந்து இதெல்லாம் மேண்டேட்ரியா வந்து இந்த பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி மேப்ல வந்து இந்த பிஸ்னஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் வந்து எந்த ஏரியாவில் என்ன மாதிரியான கேப் இருக்கு, இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கு, டூப்ளிகேஷன் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மாடர்னைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டீடைல்டு விஷயங்களை வந்து இந்த ஏரியாஸ்ல வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஒரு டீடைல்டு வியூ பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆஸ்பெக்ட்லையுமே வந்து நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்கு. அசெட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள வந்து அசெட் எப்படி லைஃப் சைக்கிள் பண்றாங்க, எவ்வளோ ரொட்டீன் எப்படி இருக்கு, ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் வந்து சர்வரை ரொட்டேட் பண்ணுறாங்களா, எவ்ரி 8 இயர்ஸ் வந்து ஸ்டோரேஜை ரொட்டேட் பண்ணுறாங்களா, என்ன மாதிரியான லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐடிஎஸ்எம் டூல்ஸ் ஆர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டாக நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஒரு ஏரியாலையும். ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கட்டும், கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸாக இருக்கட்டும், ஸோ ஜிஆர்சியே ஒரு பெரிய டாபிக் அது. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக ஒன் பை ஒன் நம்ம வந்து பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஓவர்சீ பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இங்கே தெரியும். ஸோ மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், தென் காமர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆர்கனைசேஷனில் நடக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து என்னென்ன மாதிரியான டெசிஷன் மேக்கிங் நடக்குது, ஸோ ஐடியேஷன் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து ஆஃபரிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், சேல்ஸ், சர்வீஸ் டெலிவரி, தென் சோர்சிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், சப்ளை செயின் ரிலேட்டடான விஷயங்கள், சஸ்டைனபிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஏன்னா வந்து ஆர்கனைசேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் ஐடி கம்பெனிஸ்லேயே வந்து சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து இப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பிஸ்னஸ் ஆர்கிடெக்டோடைய வியூ வந்து ஆல்மோஸ்ட் இந்த எல்லா ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ், இந்த 15 டிஃப்ரெண்ட் ஏரியாஸை வந்து அவர் டீப் டைவாக வந்து அட் அ வெரி ஹை லெவல் வந்து அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவருக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு ஹி கேன் ஆல்சோ டேக் இன்ஃபார்ம் டெசிஷன். ஸோ இன்னொரு விஷயம், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அவருடைய ரோல் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங் பண்ணுவார். ஸோ பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா. ஏன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனுடைய என்னென்ன ப்ராசஸஸ் இருக்கு, அதை எப்படி அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படின்றத இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங் சொல்லுவாங்க. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ராசஸ்க்குனே வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டாப் லெவல்
லெவல் வியூவில் வந்து என்னென்ன மாதிரியான கம்பெனியோட மிஷன் கோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து அதில் ஹைலைட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து ப்ராசஸ் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஃபங்க்ஷனுக்கும் வந்து தனித்தனியாக குரூப் பண்ணியிருப்பாங்க. சேல்ஸுக்கு தனியாக, மார்க்கெட்டிங்க்கு தனியாக, ஃபினான்ஸுக்கு தனியாக, கஸ்டமர் சர்வீஸ்க்கு தனியாக, சர்வீஸ் டெஸ்க்கு தனியாக, அந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து அதில் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்குள்ளே வந்து டீடைல்டு ப்ராசஸஸை வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்டுக்கும் அதில் அசைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா கேட்டகரியுமே வந்து பிரேக் டவுன் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிக் சொல்யூஷனிங்காக இருக்கட்டும், டாஸ்காக இருக்கட்டும், அதை வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஓன் பண்ணுவார். ஸோ பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆர்கிடெக்சர் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங்கில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் கிளியராக வந்து சொல்லிடுவாங்க கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி மாற போகிறாங்க, எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறாங்க, என்னென்ன மாதிரியான டிரான்சிஷன் ஸ்டெப்ஸ் இதில் இன்வால்வ், இதில் வந்து ஃபியூச்சர் ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸஸ் எப்படி இருக்க போகுது. ஸோ மெயினாக ஒரு பிஸ்னஸ் ஆர்கிடெக்டுடைய ரோலில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எங்கெங்கெல்லாம் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியுதுன்னு பார்ப்பாரு, எங்கெங்கெல்லாம் இன்எஃபிஷியன்சிஸ் இருக்குன்னு பார்ப்பாரு, எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணலாம், ப்ராசஸஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேக் ஹோல்டர் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் கேப்ஸ் ஏதாவது இருக்குது, அதை வந்து எப்படி பெட்டர் ஆக்கலாம், இல்லை இன்வாய்ஸிங்கில் வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுமா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்சீ பண்ணிட்டு அதை வந்து சப்போர்ட் பண்ணுவார் அந்த ஏரியாஸ் ஃபுல்லாகவே, அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாஸாக இருக்கட்டும், இல்லை நான் ஃபங்க்ஷனல் ஏரியாஸாக இருக்கட்டும். ஸோ கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ஒரு பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அதை வந்து அவர் கண்டிப்பாக எண்ட் டு எண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கீ காம்பனன்ட்ஸ்லாம், எஸ்பெஷலி பிஸ்னஸ் ப்ராசஸஸ், பிஸ்னஸ் டெக்னாலஜிஸ், பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ், சர்வீசஸ், டேட்டா, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எங்கே வந்து பிஸ்னஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். ஸோ அதை வந்து கொண்டு வந்தாலுமே வந்து அதை வந்து இப்போ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, இல்லை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரெலவென்ட் டீம்ஸை வச்சு அதை கொண்டு போகிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எப்படி அதை மெட்ரிக்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறாரு, மெஷர் பண்ணுறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங்காக இருக்கட்டும், அண்ட் தென் பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி மேப்பாக இருக்கட்டும், இது ரெண்டும் டாப் 2 விஷயங்கள் வந்து அவர் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் மேப் ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷுவலைசேஷன் டயக்ராமில் வந்து இது ரெண்டும் கீ யூஸ் கேசஸ். இது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன் நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் செஷன்ஸில் வந்து தனியாக வந்து பிஸ்னஸ் ஆர்கிடெக்டோடைய சீரியஸில் வந்து ஒரு 2-3 செஷன்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். அதில் டீப் டைவாக ஒரு ஸ்பெசிஃபிக் சாம்பிள் ஆர்கனைசேஷன் எடுத்து அதில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.